ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமாவில் நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க தமிழ் நடிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட முன்னணி தமிழ் நடிகர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் வந்திருப்பாங்க. அப்படி வெவ்வேறு ஊர்ல இருந்து வந்து தமிழ் சினிமாவில் நடித்து நம்ம எல்லாரையும் ரசிக்க வச்சுக்கிட்டு இருக்க 50 முன்னணி தமிழ் நடிகர்கள் அவங்களோட சொந்த ஊர் எது அப்படின்னு தான் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தகவலை தெரிஞ்சுக்கோங்க. அண்டு நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபைனலாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நாம் முதலாவதாக பார்க்க போகிறது 80s காலகட்டத்தில் சினிமாவில் அறிமுகமாகி இப்போ 2K காலம் வரைக்கும் நடித்து தமிழ் சினிமாவையே கரைச்சி குடித்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். இவர் என்னதான் தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் இவர் பிறந்தது என்னவோ கர்நாடக மாநிலத்தில் உள்ள பெங்களூரில் தான். ஸோ இவருக்கு சொந்த ஊர் பெங்களூர் தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தனது குழந்தை பருவத்திலிருந்து நடிக்க ஆரம்பித்து இப்போ தன்னோட 70வது வயது வரைக்கும் தமிழ் சினிமாவில் சுமார் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் தான். இவருக்கு சொந்த ஊர் தமிழ்நாட்டில் உள்ள பரமக்குடி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரும் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவருமான தளபதி விஜய் அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் சென்னை. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தமிழ் சினிமாவில் யாரோட சப்போர்ட்டுமே இல்லாமல் தனது சொந்த காலில் நின்று ஜெயிச்சு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்க தல அஜித் அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் ஆந்திர மாநிலத்தில் உள்ள செகந்திராபாத். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது தமிழ் சினிமாவில் தன்னோட நடிப்பின் மூலமாக வளர்ந்து இன்னைக்கு நடிப்பையும் தாண்டி தமிழ் மக்களுக்காகவும் ஏழை மாணவர்களுக்காகவும் நிறைய நலத்திட்டங்களை செஞ்சு நடிப்பின் நாயகன், தேசிய நாயகன் அப்படின்னு சொல்லப்படுற சூர்யா அவர்கள் தான். இவருக்கு சொந்த ஊர் சென்னை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நடிப்புக்காக தன்னோட உடம்பையே வருத்திக்கிட்டு மாறுபட்ட உடல் அமைப்பில் நடித்து தன்னோட நடிப்பு திறமையால் தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராக இருக்க சியான் விக்ரம் அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் பரமக்குடி. அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது நடிகர் சிம்பு அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் சென்னை தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தன்னோட நடிப்பு திறமையாலையும் சினிமா ஆர்வத்தினாலையும் தமிழ் சினிமாவில் அறிமுகமான கொஞ்ச வருஷத்திலேயே தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி இப்போ தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு முன்னணி நடிகராக இருக்க நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி. அடுத்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ராஜபாளையம். அடுத்தது நடிகரும் தற்போதைய நடிகர் சங்க தலைவருமான விஷால் அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் சென்னை. அடுத்தது நடிகர் ஆர்யா அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் கேரளா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காமெடி நடிகராக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி ரீசண்டாக ஆக்ஷன் ஹீரோவாக மாறி தமிழ் சினிமாவையே மிரட்டிக்கிட்டு இருக்க நடிகர் பரோட்டா சூரி அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் மதுரை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர் தனுஷ் அவர்கள் தான். இவருக்கு சொந்த ஊர் சென்னை. தன்னோட நகைச்சுவை திறமையால் மக்களை சந்தோஷப்படுத்தி தமிழ் சினிமாவில் காமெடியனாக அறிமுகமாகி இப்போ ஹீரோவாக வலம் வந்துக்கிட்டு இருக்க சந்தானம் அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் சென்னை தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயக்குனரும் நடிகருமான சசிகுமார் அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் மதுரை. நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் நாகர்கோவில். அடுத்து காமெடி நடிகர் யோகி பாபு அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் ஆரணி. அடுத்தது நடிகர் ஜீவா. இவருக்கு சொந்த ஊர் சென்னை. நடிகர் ஜெய் அவர்கள். இவருக்கும் சொந்த ஊர் சென்னை தான். நடிகர் விஷ்ணு விஷால். இவருக்கு சொந்த ஊர் வேலூர். அடுத்து நடிகர் அருண் விஜய் அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் சென்னை. அடுத்தது நடிகர் ஜெயம் ரவி. இவருக்கு சொந்த ஊர் மதுரை.
காமெடி நடிகரா தமிழ்நாட்டில் பிரபலமான நடிகர் வடிவேலு அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் மதுரை. அடுத்தது இயக்குனரும் நடிகருமான பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். இவருக்கு சென்னை தான் சொந்த ஊர். நடிகர் அட்டகத்தி தினேஷ் அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் வேலூர். அடுத்து நடிகர் பகத் பாசில் அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் கேரளா. நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் கர்நாடக மாநிலம் பெங்களூரு. அடுத்து நடிகரும் இயக்குனருமான சுந்தர் சி அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் ஈரோடு. அடுத்தது நடிகரும் இயக்குனருமான எஸ்.ஜே. சூர்யா அவர்களுக்கு சொந்த ஊர் வாசுதேவநல்லூர். அடுத்து நடிகர் ஆர்.ஜே. பாலாஜி அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் சென்னை தான். நடிகர் சிவா அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் உடுமலைப்பேட்டை. அடுத்தது ஆக்ஷன் கிங் அர்ஜுன். இவருக்கு சொந்த ஊர் மைசூர். அடுத்து நடிகர் பாபி சிம்ஹா அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் கொடைக்கானல். அடுத்து நடிகர் துல்கர் சல்மான் அவர்கள். இவருக்கு கேரள மாநிலம் கொச்சின் தான் சொந்த ஊர். அடுத்து நடிகரும் மற்றும் சிறந்த இயக்குனருமான பார்த்திபன் அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் சென்னை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நடிகர் மாதவன் அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் பீகார் மாநிலத்தில் உள்ள ஜாம்ஷெட்பூர். அடுத்து நடிகர் சித்தார்த் அவர்கள். இவருக்கு சென்னை தான் சொந்த ஊர். நடிகர் விமல் அவர்களுக்கு திருச்சி தான் சொந்த ஊர். நடிகர் கார்த்தி அவர்கள். இவருக்கு சென்னை தான் சொந்த ஊர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நடிகர் சத்யராஜ் அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் கோயம்புத்தூர். நடிகர் சரத்குமார் அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் டெல்லி. அடுத்தது நடிகர் பரத் அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் திருச்சி. அடுத்து நடிகரும் இயக்குனருமான சமுத்திரக்கனி அவர்கள். இவருக்கு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தான் சொந்த ஊர். அடுத்து நடிகர் அருள்நிதி அவர்களுக்கு சென்னை தான் சொந்த ஊர். நடிகர் ஆனந்த்ராஜ் அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் பாண்டிச்சேரி. அடுத்து நடிகர் மொட்டை ராஜேந்திரன் அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி. அடுத்து நடிகரும் சிறந்த நடன இயக்குனருமான பிரபுதேவா அவர்கள். இவருக்கு கர்நாடக மாநிலம் மைசூர் தான் சொந்த ஊர். அடுத்தது நடிகர் அசோக் செல்வன் அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் ஈரோடு. அடுத்தது நடிகர் கௌதம் கார்த்திக் அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் ஊட்டி. அடுத்தது நடிகர் ஆர்.ஜே. பாலாஜி அவர்கள். இவருக்கு சென்னை தான் சொந்த ஊர். அடுத்தது நடிகர் ஜெயம் ரவி. இவருக்கு சொந்த ஊர் மதுரை.